வந்து டாக்டர் தெய்வசுந்தரி, பிரின்சிபல், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. இன்னைக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய குளோபல் அச்சீவ்மெண்ட், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்குற அளவுக்கு ஒரு பெரிய குளோபல் அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு டீம் வின் பண்ணுற ஒரு காம்படிஷன், நாசா ஆர்கனைஸ் பண்ணுறது. 167 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் யங்கஸ்ட் இந்தியன் டீமாக உள்ளே போய் எல்லா யூனிவர்சிட்டிஸ், டாப் யூனிவர்சிட்டிஸ் குளோபலி எல்லா யூனிவர்சிட்டிஸ் கூட கம்பீட் பண்ணி, நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட கம்பீட் பண்ணி இன்னைக்கு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுதான் டீம் ஃபோட்டோனிக்ஸ் ஒடிசி, who has won the inspirational award, most inspirational award given by NASA. பிரசாந்த் கோபாலகிருஷ்ணன், நான் இந்த டீமோட டீம் லீடர். எங்கள் டீம் பேர் ஃபோட்டோனிக்ஸ் ஒடிசி. நாங்கள் நாசா ஸ்பேஸ் ஆப்ஸ் ஹேக்கத்தான் 2025 குளோபல் வின்னர்ஸ். எங்கள் காம்படிட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாப் யூனிவர்சிட்டிஸோட ரிசர்ச் ஸ்காலர்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எல்லாரையும் கம்ப்ளீட் பண்ணி தான் நாங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம், நாட்டுக்கும் அப்புறம் ஃபுல் உலகத்துக்கும். இந்த மாதிரியான ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் இன்டர்நெட் போய் சேர்றதில்லை ரூரல் ஏரியாஸ்லேயும். ப்ளஸ் நிறைய இப்போ நம்ம மற்ற நாட்டில் வந்து நம்ம இது கேட்கும் போது என்கிரிப்ஷன் இருக்க செக்யூரிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த ஐடியா மூலியமாக நம்ம வந்து இன்டர்நெட் வந்து ரூரல் பீப்புளுக்கு இன்னும் மோர் அஃபோர்டபுளாக ப்ளஸ்ஸு மோர் ஆக்சசபிளாக ப்ரொவைட் பண்ணி, அவங்க வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து நாட்டை வந்து முன்னேற்றலாம் அப்படின்றது தான் எங்கள் பேஸ் ஆஃப் ஐடியா. அங்கேருந்து பிறந்தது இந்த ஆகாஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் போகணும், இந்த ஹேக்கத்தான் அட்டன் பண்ணணும், புஷ் பண்ணது எங்கள் காலேஜ் தான். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எங்கள் காலேஜ் எங்கள் கூடயே தான் இருந்தாங்க, வித் மென்டார்ஸ், ப்ரொவைடிங் ஃபேக்கல்ட்டிஸ், அந்த மாதிரி இருந்தாங்க எல்லாருமே. ப்ளஸ் மேம் கிட்டேருந்து இருக்கிற ஹெல்ப்பும், எல்லா விதமான சப்போர்ட் எதில் கொடுக்க முடியும் அப்படின்றது வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் ஆஃப்டர் வின்னிங் அவங்க எங்களை வரவேற்ற விதம், அவங்க எவ்வளோ எங்களை பற்றி சந்தோஷமா, காலேஜ்க்கு எவ்வளோ பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ ஈஸ்வரின்ற ஒரு பேர், ஒரு காலேஜுக்கு வந்து இவ்வளோ பேர் எடுத்து கொடுத்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஈசி பசங்க, ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கள் மென்டார்ஸ், டீச்சர்ஸ்லாம் இங்கே வந்து புஷ் பண்ணி இந்த ஹேக்கத்தான் ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. அதில் வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து நிறைய ஐட்ரேஷன் பண்ணோம், நிறையா 4-5 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நிறையா டைம், நிறையா ஸ்லீப்லெஸ் நைட், நிறையா ஒர்க் பண்ணி நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். பட் வி டிடன்ட் கெட் ப்ராப்பர் பெட்டர் அவுட்புட் வரல எங்களுக்கு. அப்போ தான் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கொலாபரேஷன் தேவைப்படுற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பண்ணுற ஒரு இது ஒர்க்கு. நாங்கள் வந்து ஹார்ட்வேர் கைஸ் மட்டுமே இது உட்காந்து புஷ் பண்ணிருந்தனால எங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரல. அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மென்டார் சார் மூலமாக நாங்கள் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப் கேட்டு அவங்க எங்களுக்கு 2 பெஸ்ட் சீனியர்ஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க எங்கள் கூட உட்காந்து நாங்கள் எங்களுக்கு எந்த மாதிரி எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை கரெக்டாக கேட்டு அவங்க எங்களுக்கு ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல நம்ம 2 பேர் பேசினா நடுவில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நாங்கள் நிறைய ஒர்க் பண்ண ரிசர்ச் பண்ணுறப்போ நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. எங்ககிட்ட அந்த பிக்கஸ்ட் சேலஞ்சே அதை எங்கள் வர ஜட்ஜுக்கு புரிய வைக்கணுன்றது தான். அவங்க டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் லிமிட்ல எங்களோட கண்டென்ட்டை எப்படி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது, அதுதான் நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிபிடியில நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எதனால பண்ணுறோம், அது மற்றவங்க என்ன நல்லது கொடுக்க போகுது, அதனால மற்றவங்களுக்கு என்ன பலன், அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை நாங்கள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தோம். அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பண்ணுச்சு. நாங்கள் முதல்ல வந்து இஸ்ரோக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் இந்த ஐடியாவை. அதுக்கப்புறம் அவங்க இதில் வந்து யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து மேட் இன் இந்தியாவாக இருக்கணுன்றனால நம்ம நிறைய டெஸ்ட், நிறையா ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்இஎல், அப்புறம் இஸ்ரோ, இன்ஸ்பேஸ், இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கூட ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் ஒன்று ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் ரிசர்ச் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லி ஒரு 2 to 3 years. இது எங்களால் ப்ராப்பர் டைம் சொல்ல முடியாது இதுக்கு, ஏன்னா நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் இருக்குது, லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால அதெல்லாம் முடிச்சு வரதுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஹேக்கத்தான் நடத்துவாங்க. அவங்களே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் குளோபலி அவங்க நாசா மட்டும் தனியாக பண்ணுறது கிடையாது, ஐஎஸ்ஆர்ஓவும் பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ஃப்ரம் எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட நாசா லீட் எடுத்து நடத்துறது தான் இந்த ஹேக்கத்தான். இது எவ்ரி இயர் நடக்கும். நமக்கு 4-5 வருஷமாக நம்ம இந்தியா டீம் வின் பண்ண முடியலை. இந்த வருஷம் இந்தியன் டீம், சென்னை டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்ரி இயர் நடக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும். ஜூரி எல்லாமே பெரிய இண்டஸ்ட்ரீஸோட லீடர்ஸ் தான் ஜூரியாக இருப்பாங்க.
அதை எங்களால வாயால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. யூ கேன் see our faces how much. பட் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் இட் நாங்கள் ஒரு டீமாக வந்து செயல்பட்டாலும் எங்களுக்கு காலேஜ்ல இருந்து நிறைய ரிசோர்சஸ் டைம் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணனால தான் எங்களால் இவ்வளோ அளவு வளர்ந்த முடியும். நாங்கள் என்னதான் வந்து அதை போய் ஒர்க் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க திரும்ப எங்களை வரவேற்றாங்க. எந்த எக்ஸைட்மெண்ட்ல அனுப்பி வச்சாங்களோ அதே எக்ஸைட்மெண்ட்ல எங்களை ரிசீவ் பண்ணாங்க. ஸோ சப்போஸ் நாங்கள் ஜெயிக்கலனாலும் அதே எக்ஸைட்மெண்ட்ல தான் எங்களை லைக் வந்து இட் ஒன்ட் பி அ டிஃபரன்ஸ். ஸோ வந்து இட்ஸ் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, இட்ஸ் ஸ்டார்ட் ஸ்பேஸ் பட் நீங்க இந்தியாவில நாங்க ஜெயிச்சதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா எங்களுடைய நோக்கம் முழுக்கவே ஒரு கிராமத்துல இருக்கிற சக பெண்ணோ ஆணோ அவர் படிக்கிறவங்களுக்கும் இங்க நகரத்துல வாழ்ற நமக்கும் எந்த அளவு இன்டர்நெட் சேஃபா ரிலையபிளா நம்பிக்கைத்தனமா நல்ல ஸ்பீட்ல கிடைக்குதோ அதுதான் எங்களுடைய நோக்கம். அண்ட் தென் ஸ்டார்லிங்க் வந்து அவங்க நிறையாவே அவங்களுடைய நம்ம அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. அவங்களுடைய காம்பனன்ட்ஸ் அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் நாங்க இந்த இந்தியாவில நாங்க எவ்வளவு அதை எஃபெக்டிவா தரோம் லைக் கவர்மெண்ட் சப்சிடிஸ் பிளான்ஸ் அப்படின்னு நாங்க நிறைய விஷயம் ப்ரப்போஸ் பண்ணோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்க ஹைலைட் பண்ணி காமிச்சனால அது எங்களோட விக்டரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி காஸ்ட் வந்து எப்பயுமே வந்து நம்மளால முன்னாடியே சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுல வந்து எவ்வளவு அஃபோர்டபுளா லைக் எப்படி யாராலும் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் நம்ம நோக்கம். அந்த நோக்கத்துல போற பாதையில யார் யாருக்கு என்னென்ன எப்படி இருந்தா அவங்களுக்கு நீட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கு தேவையான ஒன்று இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க பண்ண முடியும். ஸோ தட் இப்போ நாங்க போற வேலை அவங்களுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ, யார் யாருக்கு என்ன இன்டர்நெட் போய் சேரணுமோ அதை எங்களுக்கு சேர்க்கணும் தான் நோக்கம். பட் எவ்வளவு காஸ்டிங் அப்படின்றது ரஃப் நம்ம சொல்ல முடியாது. ஆல்ஸ் ரஃப் தான். எம்பிபிஎஸ்ல இருந்து 350 எம்பிபிஎஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும். இது உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா அவ்வளோ அதை விட அதிகமாக அச்சீவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு சேட்டலைட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துக்கெல்லாம் இதுதான் ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றதுக்கு. ஸ்டேபிளா இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த இன்டர்நெட்ல. ஏன்னா லோ எர்த் ஆர்பிட்ன்றனால உங்களுக்கு லேட்டன்சி கம்மியா இருக்கும். சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் எர்த் பக்கத்திலேயே அது ரிவால்வ் ஆகுறதுனால உங்களுக்கு மோஸ்டா எந்த என்விரான்மெண்ட் அஃபெக்டும் இருக்காது. மட்டும் கவர் பண்றதுக்கு 100ல இருந்து ஒரு 150 சேட்டலைட் தேவைப்படும் சார். அதை நம்மளால ஒரே லான்ச்ல பண்ண முடியாது. முதல்ல டெஸ்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் அனுப்பி டெஸ்ட் பண்ணி அதை வச்சுதான் சார் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலி ரியலா சொல்றேன், எங்களுக்கு வந்து இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் தான். நாங்க வந்து வரும்போதே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தோம். அதை அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது எங்க சந்தோஷத்தை வந்து ஸ்டேஜ்ல இருக்கோம்னு அடக்கி வச்சிருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க முடிக்கவே குதிச்சிருவோம் நாங்க. பட் இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் திங் ஃப்ரம் காலேஜ் அண்ட் வி கிரேட்லி தேங்க் பிரின்சிபல், சேர்மன் அண்ட் co-chairman for this and our faculty and mentors for guiding us through it. Thank you. இந்த ஹேக்கத்தான் வந்து ஃபர்ஸ்ட் 18th அன்னைக்கு நைட்டு இந்த ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ யூஎஸ் டைம்ல நாசா ரிசல்ட் வந்தது. காலையில ரிசல்ட்டை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கால் சேர்மன் சார் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது. பட் ஆனால் அதோட நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங் திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப் எல்லாம் ஃப்ளட்டடாக இருந்தது. நாசா அவங்க வெப்சைட்ல போட்ட உடனே எல்லா சேனல்ஸ், என்டிடிவி, எல்லா ஸ்டேட்ல உள்ள எல்லா சேனல்ஸும் கவர் பண்ணி நியூஸ் ஆர்டிக்கல் வந்துருச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்ஃபேக்ட் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. அதாவது நாங்கள் வின் பண்ண மொமெண்ட்டை ஃபீல் பண்ணதே அந்த ஈவினிங்ல ரொம்ப ஃபீல் பண்ணோம். இமீடியட்டா சேர்மன் சாருக்கு கால் பண்ண உடனே சார் அவரோட ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இமீடியட்டா ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க அண்ட் ஐ வாண்ட் டு ஃபெலிசிட்டேட் தி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு லாரல் காலேஜ்க்கு கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு நான் இது பண்ணணும், ஃபெலிசிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் ஓவர் த கால் இமீடியட்டா சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க இந்த மீட்டு அண்ட் ஹி ஃபெலிசிட்டேட்டட்.